தொகுதி மறுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேர் டீலிமிட்டேஷன் இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன்னா தொகுதி மறுசீரமைப்பு, இதுதான் அதனுடைய ஆக்சுவல் மீனிங். இப்போ நாடாளுமன்றத்துல நம்ம மாநிலத்துக்கு 39 எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க தான் நம்ம கோரிக்கையை மத்திய அரசுக்கு சொல்றாங்க. மாநிலம் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறாங்க. புதுசா சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்க தான் கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய அரசின் எந்த ஒரு முடிவும் மாநில அரசுக்கு எதிராக இருந்தா அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது இவங்க தான். இந்த தொகுதி மறுசீரமைப்புல என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கான மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்பர்ஸை டிசைட் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்ச எம்பி இருக்காங்கன்னா அது நம்ம பாப்புலேஷனை பேஸ் பண்ணது. இதே மாதிரி அதிகபட்ச எம்பி இருக்கிற ஸ்டேட்டும் இருக்காங்க. சோ இயர்லி ஸ்டேட் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றாங்க. நார்த் இந்தியன் இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினால பாப்புலேஷனும் அதிகமா இருக்காங்க, எம்பிக்களும் அதிகமா இருக்காங்க. இப்ப டீலிமிட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம பாப்புலேஷனை பேஸ் பண்ண தொகுதி இன்க்ரீஸும் ஆகலாம், டிகிரீஸும் ஆகலாம். அதனால இதை ரீகன்சிடரேஷன் பண்ணுங்க, இல்லனா வேற மாதிரி ஆல்டர் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள் தொடராம இருக்கும், இதே மாதிரி பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராம இருக்கவும் நான் என்னுடைய குரலை பதிவு பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட கருத்தை #FairDelimitation அப்படின்ற ஹேஷ்டாக்கை பயன்படுத்தி சோசியல் மீடியால போஸ்ட் போடுங்க.